வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. இந்த 230 அப்படின்றத எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து அவன் ஃபாலோ பண்ணி இன்றைக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். இன்றைக்கி அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு 3 வாரத்துக்கான ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 85 ஃபஸ்ட்டு வந்து ஏசி 85, ஏபி 85, பிசியில் அந்த 85 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 85ஓட பவர் நம்பர் வந்து 30. ஓகேங்களா? ஸோ பிசியில் அழகாக அந்த 85 வந்து 30 அப்படின்னு எடுத்து அடிச்சிட்டான். அதாவது இன்னைக்கு அதை 85 வந்து டைரெக்டாக கொடுக்காம அதோட பவர் நம்பரை வந்து 30 அப்படின்னு சொல்லி 230 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான ரிசல்ட். சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து வீக்லி சார்ட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து இந்த வர விஷயம்தான். ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு போன மாதம் ஒரே ஒரு நம்பர் தான் அடிச்சிருக்கான். அதாவது 220 அப்படின்றதான் வந்து போன மாதம் அவன் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்ச் 4 பார்த்தீங்க அப்படி ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா 220 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 518 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருப்பான். அதோட வந்து ஏ போர்டில் 2 வச்சு வேறு எந்த பேட்டர்னுமே வந்து வரல. இங்கே வந்து எப்படி வந்து 220 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 518 இந்த 20க்கு 18 அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டு. இந்த 230க்கு இங்கே வந்து எப்படி வந்து 18க்கு 19 20க்கு 18 அப்படின்னு அடித்தானோ 30க்கு நாளைக்கு 28 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 2 வச்சு வேறு எந்த பேட்டர்னுமே வரல. அதனால் அதே மாதிரி ஏப்ரல் 4 5 அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மே மந்த்து 220 ஏ போர்டில் வந்து 2 வச்சு 230 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். அதுக்கு வந்து பிசியில் 28 அப்படின்னு நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 28க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். போன மாதம் அதுக்கு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 73 பிசியில் ஒரு மாதம் விட்டு 37 அப்படின்னு சொல்லி 73 திருப்பி 37 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34, இங்கே ஒரு 84, அதுக்கடுத்து இந்த 669 அதையும் வந்து அவன் திருப்பி அதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 772 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. ஸோ இந்த 772 அவன் திருப்ப ஏற்கனவே நம்ம பிசியில் வந்து 28 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி 72 ஏசி 72 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏசியில் நாளைக்கு 72 ஏபியில் வந்து 72 அப்படின்னு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏசியில் ஏபி. ஓகேங்களா? ஏபியில் வந்து 72 அப்படின்னு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிசியில் 28, ஏபியில் வந்து 72. ஓகேங்களா? ஸோ இந்த பிசி அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் கரெக்டாக இந்த நம்பர் ஒரு மாதமும் இந்த நம்பரை வந்து அவன் மாற்றி கொடுத்துட்டே இருக்கான். இந்த 73க்கு இங்கே 37ன்னு திருப்பின மாதிரி இந்த 34 நாளைக்கு 84 நாளைக்கு திருப்புறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி ஏன்னா இது வந்து 34ஓட பவர் நம்பரை வச்சு தான் வந்து 84 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 600 இந்த டபுள்ஸ் வந்து 2 வாட்டி இங்கே 66, இங்கே 44 பிசி ஏபியில் வந்து 66, பிசியில் வந்து ஒரு 44. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டபுள்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து நம்ம புதுசாக எடுத்து கேமில் வந்து ஆடுறான். 345, இங்கே ஒரு 844க்கு வந்து 637. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் டபுள்ஸ் அடிக்கிறானோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏ போர்டில் 6 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து கொடுத்துட்றான். இங்கே வந்து 687, இங்கே 77, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 66 ஏபி போர்டில், அதுக்கப்புறம் ஒரு மாதம் விட்டு ஒரு 87, ஒரு 84, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 637.
ஏ போர்டில் வந்து 6 சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 72 பிசியில் இருக்க 72 நாளைக்கு ஏபி போர்டில் 72 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதோட இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 20க்கு 18 பிசி போர்டில் வந்து 20க்கு 18 அடித்த மாதிரி அவன் 30க்கு ஒரு 28 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா. பிசி போர்டில் 30க்கு ஒரு 28 அப்படி 30க்கு 28 அடிக்கிறான் அப்படின்னா 7 ஏ போர்டில் வச்சு 722 அப்படின்றது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் படி இந்த நம்பர் வந்து அவன் அடிச்சே ஆகணும். ஏன்னா இந்த பேட்டர்னில் கரெக்டாக வந்து நிற்கிது. ஏ போர்டில் 2 வச்சு வேறு எந்த மெத்தடுமே அவன் ஃபாலோ பண்ணலை. அதனால் இந்த மெத்தடில் வந்து இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 728 சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு நல்ல நம்பரு. இந்த நம்பர் வச்சு நாளைக்கு கேம் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு சரியான பேட்டர்னில் வந்து நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 728 அப்படின்றது தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு இதை நான் ஏதாவது திருப்புறான் அப்படின்னா வேறு ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் ஏபி போர்டில் வந்து 7 ஏ போர்டில் 7 வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஸோ 728 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட என்னென்னு கிராஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 18க்கு இந்த 19 அப்படின்னு பிசி போர்டில் வந்து அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 20 இந்த 20க்கு 18 19 20 அப்படின்னு நம்பர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதே பேட்டர்னில் அவன் நாளைக்கும் அந்த நம்பரை பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா 230க்கு ஒரு 28 வரத்துக்கு கன்ஃபார்மாக வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது சரிங்களா. 30க்கு 28 அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு 20க்கு 18 அடிச்சிட்டான் 19 அடிச்சிட்டான் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 இந்த 30க்கு 28 கேமில் அடிச்சே ஆகணும் சரிங்களா. பிசி போர்டில் நாளைக்கு 28 அப்படின்னு நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிசி போர்டு 28 ஏபி போர்டு வந்து 72 728 சரிங்களா. ஸோ ஏபி போர்டில் 72 இந்த 72க்கு வந்து போன மந்தோட எக்ஸாம்பிள் தான் வந்து நான் சொல்கிறேன். இங்கே 73 திருப்பி 37 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த 34 இங்கே 84. ஸோ இந்த 772 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 669 அப்படின்ற நம்பரு ரெண்டுமே வந்து நிற்குது. இந்த 669க்கு ஒருவேளை 637 ஏ போர்டு மட்டும் வச்சுட்டு இந்த 73 வந்து திருப்பி 37 அப்படின்னு அடித்த மாதிரி இந்த 772 கண்டிப்பாக வந்து நாளைக்கு மே மந்த்து 6ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேட்டர்ன் கரெக்டாக வந்து உட்கார்ந்ததால மேக்ஸிமம் ஏ போர்டில் வந்து 7 அப்படின்றது தான் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஏ போர்டில் 7 ஸோ 72 ஏபி போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா பிசி 72க்கு அவன் ஒரு ஏபி 72 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 728 அப்படின்றது தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரு சரிங்களா. ஸோ இந்த நம்பர் இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நம்பரும் எடுத்து கேமில் வந்து ஆடிக்கோங்க சரிங்களா. ஸோ இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.